நம்ம எடுக்கிற ரெகுலரான வீடியோவில் ஒரு சில எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணி அந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம். இது போல் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சிலது மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே எழுதிடுங்க. வீடியோவில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டாலி ஜூம். டாலி ஜூம் வந்து நம்ம வீடியோவில் இருக்கிற சாதாரண சப்ஜெக்டையே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிடும். இந்த டாலி ஜூம் வந்து 2 மெத்தடில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் நடந்து போகிறோம்னா கேமராவை ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டே போகணும். இல்லைனா நம்ம பேக்கில் நடந்து போகிறோம்னா கேமராவை ஜூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் போன மெத்தடை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு மோஷன் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வீடியோவுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எடிட் பண்ணணும். இப்போ நம்ம ஜூம் பண்ணி ஒரு கிளிப் எடுத்து வச்சுருக்கிங்கன்னா அதை அப்படியே ஜூம் அவுட் ஆகிற மாதிரி எடிட் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா சப்ஜெக்ட் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், பேக்ரவுண்ட் மட்டும் நகர்ற மாதிரி ஒரு சூப்பரான டாலி ஜூம் எஃபெக்ட் கிடச்சிரும். அடுத்ததா டில்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இது எடுக்கிறதுக்கான ட்ரைபேட் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேமரா ட்ரைபேடில் வச்சுட்டு வெர்டிக்கலாக மூவ்மெண்ட் பண்ணோம்னா அதுதான் டில்ட். அடுத்ததா பேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேனும் அதே மாதிரி தான். வெர்டிக்கலாக பண்ணாமல் ஹரிசான்லாம் பண்ணோம்னா அதுதான் பேன் ஆப்ஷன். அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபோக்கஸ் எஃபெக்ட். இது எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது. இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.